இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் காலை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் ரோமர் 15 அதிகாரம் 32 வசனம். நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடே கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பி நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடே கூட போராட வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் முதலாவது நாளிலே இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் சிந்தித்தோம். அடுத்ததாக நாம போராடி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். ஊக்கத்தோடு ஜெபிக்க வேண்டும். அடுத்ததாக போராடி ஜெபிக்க வேண்டும். இந்த பவுல் எதற்காக போராடி ஜெபித்தார்? யூதேயாவில் இருக்கிற அவிசுவாசிகளுக்கு நான் தப்பும்படிக்கும் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு செய்ய போகிற தர்ம சகாயம் அவர்களால் அங்கீகரிக்கப்படும்படிக்கும். ஆம், அவருடைய ஊழியத்திலே அவருக்கு வருகின்ற பாடுகள் பிரச்சனைகளின் நிமித்தமாக அவர் என்ன செய்கிறார்? தேவனை நோக்கி அவர் போராடி ஜெபிக்கிறதை நாம பார்க்கிறோம். பவுலினுடைய ஊழிய வாழ்க்கையிலே பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு பிரச்சனைகளிலே அவர் என்ன செய்கிறார்? சாதாரண ஒரு ஜெபம் அல்ல, தேவனோடு அவர் போராடி ஜெபிக்கிறதை நாம பார்க்கிறோம். இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கும் அப்படிப்பட்ட போராட்ட ஜெபம் தேவை. பல்வேறு எதிர்ப்புகள், சத்துருக்கள், பல்வேறு தீமைகள் சூழ்ந்திருக்கிற இந்த உலகத்திலே நாம் போராடி ஜெபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்குள்ளாக இருக்கிறோம். நம்முடைய ஜெபமும் ஒரு போராட்டமான ஜெபமாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை. ஒரு யுத்த களத்திலே நின்று யுத்தம் பண்ணுகிற யுத்த வீரர்களை போல நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காலையில இருந்து இரவு படுக்கைக்கு செல்லும் வரைக்கும் அந்த நாள்ல நாம சந்திக்கிற பிரச்சனைகள் ஏராளம் ஏராளம். அப்படிப்பட்ட இந்த காலங்களிலே நாம் ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் போராடி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள். பரலோக ராஜ்யத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு நாம் பலவந்தம் பண்ண வேண்டும், போராட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். யார் யார் போராடி ஜெபிக்கிறார்களோ, பலவந்தம் பண்ணுகிறார்களோ, அவர்கள்தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னும் கூட போராடி ஜெபிக்கிறதிலே நம்ம யாக்கோபை குறித்து பார்க்கிறோம். அந்த யாக்கோபு அவர் தன்னிலும் பலத்தவரோடு போராடக்கூடாது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆனாலும் தன்னிலும் பலத்தவராகிய ஆண்டவரோடு அவர் என்ன செய்கிறார்? போராடுகிறார். ஒரு நெருக்கம், ஒரு இக்கட்டு, ஒரு ஆபத்து, ஒரு பெரிய ஒரு சத்ருவினுடைய சேனை தன்னை எதிர்கொள்ள வருகிறது. சகோதரன் தன்னை 600 பேரோடு எதிர்கொள்ள 400 பேரோடு எதிர்கொள்ள வருகிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே, ஒரு சிக்கலான சூழ்நிலையிலே அவர் இரவு முழுவதும் போராடி ஜெபித்ததை நாம பார்க்கிறோம். அந்த போராடி ஜெபித்ததன் மூலமாக அவர் இஸ்ரவேல், யாக்கோபு என்பவர் இஸ்ரவேல் என்று சொல்லி அவர் மாற்றப்படுகிறார். தேவனோடும் மனிதனோடும் நீ போராடி மேற்கொண்டாய் என்று சொல்லி அவர் புது பெயரிட்டு அழைக்கப்படுகிறதை நாம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் அநேக காரியங்களுக்காக ஜெபத்திலே நாம் போராட அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஓசியா தீர்க்கதரிசி அந்த யாக்கோபை குறித்து சொல்லுகிற பொழுது, யாக்கோபு தன் தாயின் கர்ப்பத்தில் தன் சகோதரனோடே குதிங்காலை பிடித்தான். தன் பலத்தினாலே தேவனோடு போராடினான். அவன் தூதனானவரோடு போராடி மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் போராடி நாம ஜெபிக்க வேண்டும். நெருக்கம் வரும் பொழுது, இக்கட்டு வரும் பொழுது, ஆபத்து வரும் பொழுது, சத்துருக்கள் நம்மை மேற்கொள்ள வருகிற பொழுது, நெருக்குகிற பொழுது நாம் போராடி ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் கூட கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறான். எந்த ஆத்துமாவை விழுங்கலாம், எந்த குடும்பத்தை அழிக்கலாம் என்று சொல்லி அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்படிப்பட்ட இந்த நாட்களிலே நாம் ஆண்டவரிடத்திலே நாம் போராடி நம்ம பாதுகாப்புக்காக, ஆசீர்வாதத்திற்காக நாம் போராடி ஜெபிக்க வேண்டும். அநேக ஆசீர்வாத குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம். அநேக குறைகள் நம்ம வாழ்க்கையில இருக்கலாம். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? போராடி ஜெபிக்க வேண்டும். அப்படி நாம ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாக நாம பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நமக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். பிள்ளை என்கிற உரிமையை நமக்கு கொடுத்திருக்கிறார்.
ஒரு பெற்றோரிடத்துல பிள்ளைகள் உரிமையோடு கேட்கலாம், போராடி கேட்கலாம். பிள்ளைகள் எப்படினாலும் தன்னுடைய பெற்றோரிடத்துல கேட்கலாம். அதுபோல ஆண்டவர் நமக்கும் கேட்பதற்கு உரிமையை கொடுத்திருக்கிறார். நம்ம எப்படியும் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், போராடி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். புத்திர சுவிகாரத்தின் ஆவியை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே நாம் அதை அலட்சியம் பண்ணாதபடி, நிர்விசாரமா இராதபடி, ஆசீர்வாத குறைவு நம்ம வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னால் இந்த யாக்கோபை போல நம்ம போராடி என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். இந்த நாளிலே காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார், நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கிறது. சோர்ந்து போய் இருக்கிறோமா? ஏதோ ஒரு சில நேரங்களிலே ஜெபித்து விட்டு நம்ம அப்படியே விட்டு விட்டோமா? ஆண்டவர் எனக்கு என் ஜெபத்தை கேட்கவில்லை, என் ஜெபத்திற்கு பதில் வரவில்லை என்று சொல்லி நாம் குறைவுபட்டு கொள்ளுகிறோமா? போராடி ஜெபிப்போம். அந்த ஒரு நாள் போராட்டம், அந்த ஒரு நாள் போராட்டம் தான் அவருடைய வாழ்க்கையிலே, அந்த போராட்ட ஜெபம் தான் பெரிய வெற்றியை கொண்டு வந்தது. அதே போல அன்னாளுடைய வாழ்க்கையிலே நாம பார்க்கிறோம், போராடி ஜெபித்தாள். அந்த ஒரே ஒரு ஜெபம் தான், அந்த ஒரு ஜெபம் அவளுடைய வாழ்க்கையிலே பெரிய வெற்றியை கொண்டு வந்தது. அந்த யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே அந்த ஒரு போராட்ட ஜெபம், ஒரு நாள் இரவு ஜெபம் அவருடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றியது. நம்முடைய வாழ்க்கையிலும் என்ன குறை இருக்கிறதோ, ஒரு பெரிய குறை இருக்கலாம், இல்லைன்னா பயங்கரமான தரித்திரங்கள், சாபங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கலாம், பிள்ளைகள் வாழ்க்கையில இருக்கலாம், வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்கலாம். நாம் போராடி ஜெபிக்கிற பொழுது அந்த ஜெபத்திற்கு பதில் உண்டு. பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்கே நாம் பலவந்தம் பண்ணித்தான் நாம் அதற்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். உலக பிரகாரமான தடைகள் நீங்க ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இந்த பூமியிலே நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கும் நாம் போராடி ஜெபிக்க வேண்டும். தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நல்ல காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, ஜெபத்திலே நாங்கள் போராட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே பவுல் அப்போஸ்தலன் கூறியதை நாங்கள் தியானித்தோம். நாங்களும் கூட போராடி ஜெபிக்க எங்களுக்கு பலன் தாரும் ஆண்டவரே. தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் மாற, எங்களை சுற்றி வருகிற நெருங்கி வருகிற சத்துருக்களின் போராட்டங்கள் மாற ஊக்கமாய் ஜெபிக்க ஆண்டவரே எங்களுக்கு பலனுள்ள ஆவியை தாரும் ஆண்டவரே. நாங்கள் போராடி ஜெபிக்க எங்களுக்கு நீர் அதற்குரிய பலத்தையும் பரிசுத்த ஆவியானவரின் பலனையும் நீர் எங்களுக்கு தாரும். இந்த நாள் முழுவதும் காத்து வழி நடத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை மகிமை